மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுடைய மக்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டும். அனைவருடைய கையிலும் இந்தியா தவழ வேண்டும். உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய கைகளிலும் இந்திய நாட்டுடைய தயாரிப்புகள் தவழ வேண்டும் என்பதற்காக மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, நம்முடைய ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள், லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான தளவாடங்களை நாம் அயல் நாடுகளில் இருந்து வாங்கிக் கொண்டிருந்தோம். இனி நம் நாட்டு ராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை நாமே தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். நம்மால் எது இயலாதோ அதை வெளிநாடுகளிலே நாம் வாங்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய திறமைக்கு தக்கபடி நம்முடைய தயாரிப்புகள் நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பெடுத்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்திற்கு சென்றார்கள். அந்த நாட்டிற்கு உதவி விட்டு வந்தார்கள். இலங்கைக்கு சென்றார்கள், உதவி விட்டு வந்தார்கள். எந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் செல்லும் போது அந்த நாட்டிற்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உதவி விட்டு வந்தார். அமெரிக்காவிற்கு சென்றார். சமநிலையிலே இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணிபுரிய வேண்டும். கையேந்தி நிற்கவில்லை. தன்மானத்தோடு இணைந்து நாம் செயல்படுவோம், தொழில் நடத்துவோம். இந்தியாவிற்கு வாருங்கள், தொழில் துவங்குங்கள், இந்திய தயாரிப்புகளை உருவாக்குங்கள். பிரான்சுக்கு சென்றாலும் சரிதான், கனடாவிற்கு சென்றாலும் சரிதான், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் சரிதான், சீனாவுக்கு சென்றாலும் சரிதான், ஜப்பானுக்கு சென்றாலும் சரிதான், எங்கு சென்றாலும் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய சிந்தனையிலே இருப்பது இந்த நாட்டிலிருந்து எந்த நல்ல திட்டங்களை நம் நாட்டிற்கு கொண்டு சேர்ப்பது. இதுதான் சிந்தனை முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி உலக நாடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரப்படும் போது நம்முடைய இளைஞர்கள் திறமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். உலக நாட்டினுடைய தயாரிப்புகளை தொழில்நுட்பத்தோடு புரிந்து கொண்டு நாமே தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான திட்டங்களை பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வந்த பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய இளைஞர்களுக்கு திறமையை வளர்ப்பதற்காக அதற்கென்று ஒரு தனித்துறையை உருவாக்கி தனி அமைச்சர் அவர்களை உருவாக்கி தந்துவிட்டார். ஸ்கில் டெவலப்மெண்ட், திறமை வளர்ப்பதற்கான ஒரு துறை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு துறை. இளைஞர்களுக்காக திறமை வளர்ப்பதற்காக அந்த துறையை உருவாக்கி தந்திருக்கின்றார். ஆகவே மேக் இன் இந்தியா, இந்திய தயாரிப்புகளை உருவாக்குவோம், இந்தியாவில் தயாரிப்புகளை உருவாக்குவோம். இந்த திட்டத்தின் மூலமாக இன்று உலகம் நம்மை வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது.